எம்மா பூமாரி மெதுவா நடந்து ரூமுக்கு போமா. சரிம்மா. என்ன வந்தாச்சா? ஆமாம்மா இப்பதான் வந்து நிற்கும். 2 நாள் அந்த ஆஸ்பத்திரியில கிடந்து ரொம்ப சங்கடமா போச்சுமா. நான் அங்கேயே கிடங்கன்னு சொன்னேன் உங்களே. இன்னைக்கு கிளம்பி வாங்க வீட்டுல பாத்துக்கலாம் தான் சொன்னேன். ஒரு வார்த்தை நான் சொன்னா யாராவது மதிக்கிறீங்களாக்கும்? நீங்க பிடிச்ச முயலுக்கு தான் 3 கால் நிக்கிறிய. அதான் என்ன நீ ஒளிஞ்சு போங்கன்னு விட்டுட்டு வாரது. ஏம்மா நீ கூப்பிட்டானு பின்னாடி ஓடி வரக்க முடியுமாம்மா? அவளுக்கு இப்ப கூட உடம்புக்கு முடியலம்மா. பாரு பிள்ளையால நடக்க கூட முடியல. அவளுக்கு என்ன குறைச்சல் நல்லா தானே இருக்கா? என்ன உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன் நீ. நல்லா இருக்கேன்னு தானே சொல்லியா? நீங்க இப்படியே சொல்ல போய் தான் அந்த பிள்ளைகளுக்கு நோக்காடு வந்துருது. முதல்ல பிள்ளைகளுக்கு தைரியம் சொல்லக்கு பாருங்க. நீங்களும் பயந்து பயந்து எல்லாரும் பயமுத்திக்கிட்டு கிடக்காதங்க. இங்க பாரு பூமாரி, இந்த பிள்ளை அழிஞ்சு போச்சேன்னு முக்கில போய் உட்காந்து அழுதுகிட்டு உட்காந்துருக்காத. 2 நாள் அந்த ஆஸ்பத்திரியில ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தாச்சு. போத என்ன வேலையில பாருங்க. ஏமா டாக்டர் சொன்னாரு பூமாரிக்கு உடம்புல ரத்தமே இல்லையாம்மா. அதனால ஒரு 2 மாசமாவது ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னாருமா. 2 மாசம் ரெஸ்ட் எடுத்தா உடம்புல ரத்தம் வந்துருமாமா? சாப்பிடலாம் ஒண்ணு வேண்டாம், அப்படியே மூடிட்டு படுக்க சொல்லுங்க போய். டாக்டர் சொல்லிட்டாருன்னா அப்படியே கேட்டுக்கிடணும். நம்மளுக்கா என்ன பண்ணன்னு தெரியாதோ. அதுக்கு என்ன செஞ்சு கொடுக்கணுமோ அந்த மாதிரி ரத்தம் ஊறக்க ஏதாவது செய்யுங்க. நல்லா நடமாடி ஓடி ஆடி திரிஞ்சாதான் உடம்புல ரத்தம் ஊற உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். மூடிக்கிட்டு 2 மாசம் போய் படுக்க போறலாம். ஒழுங்கா எங்கேயாவது உங்க மோளை வேலைகளுக்கு அனுப்புங்க. ஒரு மனுஷன் சம்பாத்தியத்துல 9 பேர் உட்காந்து சாப்பிடணும்னு நினைக்காதங்க. ஏம்மாவை 1 மாசமாவது ரெஸ்ட் எடுக்கட்டும்மா. அதுக்கு பிறகு எங்கேயாவது வேலை பார்த்துட்டு போவேன். சரி உங்க இஷ்டம். எல்லாரும் கிளம்பி ஆஸ்பத்திரியில போய் படுத்துக்கிட்டியே. ஒத்தையில இந்த புள்ளிகளை வச்சுக்கிட்டு அல்லாடிட்டு கிடந்திருக்கேன். ஆஸ்பத்திரியில இருக்க உங்களுக்கு சமைச்சு கொடுக்க எனக்கு நேரம் பத்த மாட்டேங்கி. என் பிள்ளைகளை கூட ஒழுங்கா பார்க்க முடியல என்னால. இதுல பிளாஸ்டிக்ல ஓயாம பால் அடைச்சி குடுத்து விட வேண்டியிருக்கு. இம்மா அந்த மினி பிள்ளை இருக்க பத்தியாவது பால் மட்டும் தான் குடிக்க பத்துக்கு. இப்போ ஒழுங்கா சாப்பிடவே மாட்டேங்காது. அம்மாளி கொடுத்தாதான் சாப்பிடியாம்மா. நானும் கருவலை கொடுத்தாலும் ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கம்மா. அதான் பால கொடுத்தேன் பத்துக்கு. என்னையாவது போங்க போய் வீட்டு உள்ள வேலையை பாருங்க. சமைங்க ஒழுங்கா. கரலை என்ன நீ உங்க அக்கா மூஞ்சியே பாத்துட்டு இருக்கா? அண்ணி நான் எங்க அக்கால பிடிச்சிட்டு இருக்கேன். நீ ஏன் பிடிக்கல நிக்க மாட்டாளோ? உங்க அக்கா இப்பதான் புதுசா நடந்து பழகிய மாதிரி பிடிச்சிட்டு இருக்கீங்க. அவளை விட்டு தோல அவ போவ. ஆமா கரல் நான் உள்ள போய் படுக்கிறேன். இல்லக்கா நான் உன்னை கொண்டு போய் படுக்க வச்சுட்டு வரேன். இப்படி இருந்தா விளங்கிரும். ஈனிய மாட்டே ஈனிய விட மாட்டே நக்கிய விட மாட்டியா? ஏக்க வாக்கா நம்ம போவோம். அவி அப்படிதான் சொல்லுவாவே. போத்தியில அந்த கரவலை நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன். அவ பாட்டுக்கு போறேன். எம்மா பூமாரி ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்க பத்துக்கு. வயிறுலாம் ரொம்ப வலிக்காமா. அதனால தான் அவ அக்கா காரிய கூட்டி கொண்டு உள்ள படுக்க வச்சுட்டு வருவா. உங்க மோளுக்கு இப்ப கொஞ்சம் திமிரு அதிகமா தான் இருக்கு. அதுவும் அந்த பூமாரி வந்த பிறகு அப்படி இருக்கா? அப்படிலாம் இல்லம்மா. என் பிள்ளைகள் எல்லாமே நல்லா சொல்லுவார்த்தை கேட்டு நடக்க பிள்ளைகள் தான். அப்போ நான் மட்டும் சொல்லுவார்த்தை கேட்காம நடக்கிறோம். எங்க அம்மா வளர்த்த வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்றீங்களோ? நீ அம்மா ஒரு வார்த்தைக்கு ஒன்னிய நான் சொன்ன மாதிரி எடுத்துக்கிட்டியா? நான் என் வீட்டு பிரச்சனை தாம்மா சொல்லியே. அப்படின்னா இந்த வீடு உங்க வீடு என் வீடு இல்ல. ஏம்மா இல்லம்மா, என் பிள்ளைகளே நான் பெத்ததுல இருந்து நான் பார்த்து வளர்த்துட்டு இருக்கேன்லம்மா. அதுகளை பத்தி எனக்கு எல்லாம் தெரியலம்மா. அதனாலதான் சொன்னேன். பூமாரிக்கு இப்படி ஆகி போச்சுன்னு என் மகனுக்கு போன் போட்டு சொன்னியாம்மா. அப்படின்னா அந்த மனுஷனே அங்க நிம்மதியா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ? இதை எதுக்கு சொல்லணும்? இல்லம்மா என் மகனை கேப்பான்ல, அவனுக்கு சொல்லிருமா. அவனுக்கு தெரியட்டும். ஒன்னும் தெரியாண்டா. இப்படி தடுக்கி விழுந்துட்டா எனக்கு தோசை விட போனா என்னைய தான் அந்த வீட்டை விட்டு வெளியே போக பாரு. உங்களுக்கு சம்மதம் தான் சொல்லுங்க. நான் இப்பவே போன போட்டு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போறேன். ஏமா அப்படிலாம் சொல்ல மாட்டாமா. என் மகன் நல்ல பையன். ஆமா சொல்ல மாட்டான். எனக்கு என்னெல்லாம் பேசினவனு எனக்கு தான் தெரியும். அதனால 2 நாள் பொறுத்து நானே பொறுமையா சொல்லிக்கிறேன். ஐயோ இதை பத்தி ஏதாவது உங்ககிட்ட கேட்டா ஆமான்னு சொல்லுங்க. நான் ஒரு மாதிரியா சொல்லுவேன், நீங்க ஒரு மாதிரி சொல்லி வைக்காதங்க. சரிம்மா. அண்ணி சாப்பிடக்கு என்ன நீ இருக்கு? அக்காவுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்துட்டு மாத்திரை கொடுக்கணும். அண்ணி என்னை பார்த்தா உனக்கு என்ன தெரியுது? ஆஸ்பத்திரியில எல்லாரும் கிடந்தீன்னு நான் சமைச்சேன். இப்பதான் வந்தாச்சுல சமைச்சு கூட. அண்ணி நீங்க வீட்டுல ஒன்னும் செய்யலையா? அண்ணி இப்போ நான் என் பிள்ளைகளுக்கு மட்டும் தான் ஆக்கினேன். எனக்கும் சேர்த்து எல்லாம் காலி ஆகி போச்சு. 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு வரணும். ஒருத்தருக்கு தானே உடம்பு சரியில்லை. மொத்த பேர் போய் கிடக்குறீங்க. அதனால தேவனா போய் சமைச்சு சாப்பிடுங்க போங்க. உங்களுக்கு உங்க பிள்ளைகள் மேலதான் அக்கறை இருக்கு. மருமக எந்தாலும் போனாச்சும் அவ பெத்த பிள்ளைகள் எந்தாலும் ஒழிஞ்சு போனாலும் பரவாயில்ல நினைக்கிறீங்க நீங்க. ஏமா இல்லம்மா அப்படிலாம் நான் நினைச்சதே இல்ல. வேற என்ன நினைக்கிறீங்க? எனக்கு பார்க்க அப்படிதான் தெரியுது. இருந்திருந்தா ஆஸ்பத்திரியில எல்லாரும் ஒன்னா குமிஞ்சு கிடப்பீங்களோ? ஏன் நீங்க அங்க இருந்தாச்சுன்னா கரோலுங்க இருக்கலாம். இல்ல கரோல கூட வச்சுட்டு நீங்க இங்க வர வேண்டியதானே? நான் 2 சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு நான் எப்படி சமைப்பேன் எல்லாருக்கும் சேர்த்து? அது மட்டும் இல்லாம நான் ஒத்தையில எப்படி இந்த வீட்டுக்குள்ள தூங்குவேன்? ஒரு அக்கறை உங்களுக்கு இருந்துச்சா? ஏமா அந்த பிள்ளைக்கு எப்படி ஆயிப்போச்சு பத்தியா? அதனால எந்த நினைப்புமே எனக்கு வரலம்மா. அதுக்குதான் சொன்னேன் அத்தை, உங்க பிள்ளைகள் மேலதான் உங்களுக்கு அக்கறை. ராத்திரியாவது ஒருத்தர் வந்து தங்கலாம்ல. என்னை மட்டும் நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீன்னு தெரியல. அண்ணி அப்ப நான் இப்ப சமைச்சாதான் எங்க அக்காளுக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமா? இல்லம்மா நீ சமைக்காண்டா. வானத்தை அண்ணாந்து பாத்துட்டு கையாண்டிட்டு நில்லு. அங்க இருந்து பொட்டலம் வரும். இவ்வளவு நேரம் நான் உனக்கு என்னத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன்? சமைக்கல சாப்பாடு இல்லன்னு சொல்லியனா இல்லையா? வந்துட்டீங்களா என்ன? நீங்க தான் சமைக்கணும். அது தட்டி விழுந்தேன் இது தட்டி விழுந்தேன். 2 நாள் ஆஸ்பத்திரியில படுத்தேன்ல இருக்கக்கூடாது. ஒழுங்கா சமைச்சு அந்த நேரத்துக்கு எனக்கு என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு தாங்க. எத்தை உங்களுக்கு சேர்த்தான் சொல்லியே. ஒருத்தி தான் உளுந்து கிடக்கா. நீங்க வயசானவியா பார்த்து நடங்க. உளுந்து கிடந்து எனக்கு தலைவலியை கொண்டு வராதங்க. ஆஸ்பத்திரி செலவு எவ்வளவு ஆயிருக்கு தெரியுமா? சரிம்மா நான் கவனமா இருக்கேன். இந்த செலவு இப்ப இந்த வீட்டுல தேவையா? என்னம்மா பண்ண? எல்லாம் தெரியாம நடந்துட்டுமா. ஏனி அவ கவனமா இருப்பாமா. இனி கவனமா இருந்தா என்ன பண்ண? குழந்தை வந்துருமா? நீ சொல்லியதும் சரிதாம்மா.
ரொம்ப நிலவிய மாதிரி பேசாதங்க. உங்களால தான் எங்க அக்கா குழந்தை அழிஞ்சு போச்சு. இங்க பாரு கரோலே, ரொம்ப வாய் பேசலான்னு வச்சுக்க, அவ்வளவுதான் உனக்கு. அவ விழுந்தா அவ குழந்தை அப்படி போச்சு. என்னைய சொல்லிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்க, நல்லா இருந்துக்கிடாது. சரி, எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் என்னைய மட்டும் நல்லவன்னு சொல்ல மாட்டாவ. இவ மட்டும் தான் உலகத்திலே நல்லவி மாதிரி பேசிட்டு திரிவாவ. எம்மா வாமா நம்ம போய் சமைப்போம். சரிம்மா சமைப்போம். உங்க மைனி தர கஞ்சியை குடிச்சிட்டு இருந்தா கூட அவ புள்ள நல்லா இருந்திருக்கும். இப்போ நம்ம சமைக்கணும்னு சண்டையை போட்டு அடுப்பாங்கரை வாங்கிட்டு அவ பட்ட பாட பத்தியா. ஏம்மா என்ன அதை பத்தி பேசாதம்மா. எது சரி எது தப்புன்னு என்ன சொல்லவே வேண்டாம். வேலை பார்ப்போம்.